எல்லோருக்கும் நமஸ்காரம். மாதா பிதா குரு தெய்வங்கள் திருவடிகளை போற்றி, ஸ்ரீ காஞ்சி மகா பெரியவா திருவடிகளை போற்றி. செயற்கரிய யாவுல நட்பின் அதுபோல் வினைக்கரிய யாவுல காப்பு. செய்து கொள்வதற்கு அருமையானவை நட்பை போல் எது இருக்கின்றது, அதுபோல காரியத்திற்கு காவலாக எது இருக்கின்றது. வள்ளுவர் பெருமானின் அறநெறிகளை பின்பற்றி வாழ்க்கையில் நாம் முன்னேறுவோம். இந்த வார துக்ளக் இதழில் வந்துள்ள ஒரு அற்புதமான கட்டுரையை நாம் இப்பொழுது காணலாம். பிரம்மாண்ட வெற்றி வரலாற்று சிறப்பு மிக்கது என்று உலக அளவில் புவிசார் அரசியல் நிபுணர்கள் கருதும் பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களின் இஸ்ரேல் பயணம் நம் நாட்டுக்கு மிகவும் அவசியமான இஸ்ரேல் பாரத உறவில் ஒரு பெரிய பரிணாம வளர்ச்சி என்பதில் சந்தேகமே இல்லை. இராணுவ மற்றும் வியாபார, விவசாய, தொழில்நுட்பம், பாதுகாப்பு, பயங்கரவாத எதிர்ப்பு உள்ளிட்ட 16 ஒப்பந்தங்கள் ஏற்பட இந்த பயணம் வகை செய்திருக்கிறது. இஸ்ரேல் பாரத வர்த்தக ஒப்பந்தமும் செய்யப்பட இருக்கிறது. இது ஒரு சாதாரண நிகழ்வு அல்ல. பாலஸ்தீன பிரச்சனையால் இஸ்ரேலுக்கும் அதை சுற்றி இருந்த 26 இஸ்லாமிய நாடுகளுக்கும் இடையே 4 தசாப்தங்களாக நடந்த போர்களில் சிறிய நாடான இஸ்ரேல் அனைத்து இஸ்லாமிய நாடுகளையும் படுதோல்வி அடைய செய்தது. அதன் முக்கிய எதிரி இஸ்லாமிய நாடுகளான எகிப்து, ஜோர்டான், ஐக்கிய அரபு அமீரகம், பஹ்ரைன், மொராக்கோ, அசர்பைஜான், மௌரித்தோனியா, துருக்கி, சூடான் போன்றவை அத்துடன் சமரசம் செய்து கொண்டு இணக்கமாகிவிட்டன. சவுதி அரேபியாவும் இஸ்ரேல் எதிர்ப்பை கைவிட்டு விட்டது. ஈரான் மட்டுமே இஸ்ரேல் எதிர்ப்பில் தீவிரம் காட்டுகிறது. முஸ்லிம் நாடுகள் முஸ்லிம்களை தாஜா செய்ய இஸ்ரேலை எதிர்த்து வந்தன. முஸ்லிம் நாடுகளே இஸ்ரேல் எதிர்ப்பை கைவிட்டு அத்துடன் இணக்கத்துடன் வாழ முடிவு செய்த பிறகும் கூட இஸ்ரேல் எதிர்ப்பை தொடர்ந்தது காங்கிரஸ் ஆட்சி. பாலஸ்தீன பிரச்சனை 1000 ஆண்டுகால பிரச்சனை. அதற்கும் நமது முஸ்லிம்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. உலகளாவிய முஸ்லிம் பிரச்சனைகளுடன் நமது முஸ்லிம்களை இணைத்து அவர்களுக்கும் நம் தேசத்திற்கும் இருக்கும் பிணைப்பை குலைத்தது காங்கிரஸ். இஸ்ரேலுக்கும் நமக்கும் நல்லுறவு தேவை என்று பல ஆண்டுகளுக்கு முன்பே கூறியவர் காஞ்சி மகான். அப்போது பெரியவரிடம் ஒருவர், இந்துக்களுக்கு பாதுகாப்பு குறைவாக இருக்கிறது, மற்ற மதங்கள் முக்கியமாக இஸ்லாமும் கிறிஸ்தவமும் உலகம் பூராவும் பரவி இருக்கிறது, அவர்களுக்கு ஒரு நாட்டில் கஷ்டம் என்றால் மற்ற நாட்டில் உள்ளவர்கள் உதவ முன்வருகிறார்கள், இந்துக்கள் பயந்து கொண்டேதான் வாழ வேண்டி இருக்கிறது என்று புலம்ப மகா பெரியவர், அப்படியா, இஸ்ரேல் என்று ஒரு நாடு இருக்கிறதே, அது ஒரு யூத நாடு, அதை சுற்றி எத்தனை முஸ்லிம் தேசங்கள் இருக்கின்றன? 26 தேசங்கள். சிறிய நாடான இஸ்ரேல் பயப்படுகிறதா என்று மகா பெரியவர் கேட்டார். இஸ்ரேல், சீனா இரண்டுடனும் நமக்கு பாரம்பரிய கலாச்சார உறவு இருக்கிறது. அவர்களுடன் நமது நாட்டு நலனில் நல்ல உறவு வேண்டும் என்று 4 தசாப்தங்களுக்கு முன்பே கூறினார். அரசியலுக்கு அப்பாற்பட்டு நாட்டு நலனில் கருதிய அந்த மகா பெரியவர் ஞானி. காஞ்சிமகான் காட்டிய வழியில் சென்று யூத மதத்திற்கும் இந்து மதத்திற்கும் இடையே கருத்தொற்றுமை ஏற்படுத்தினார் சுவாமி தயானந்த சரஸ்வதி. யூத மத தலைமை இஸ்ரேலிய ராபினேட் அமைப்புடன் சுவாமி தயானந்த சரஸ்வதி தலைமையில் இந்து தர்ம ஆச்சாரிய சபை தொடர்ந்து பல ஆண்டுகள் பேச்சுவார்த்தை நடத்தி 2008 உருவமற்ற எதை பிரம்மம் என்று இந்து மதம் கூறுகிறதோ அதுதான் யூத மதம் கூறும் உருவமற்ற தெய்வம் என்று இரு அமைப்புகளும் ஒப்பந்தம் செய்தன. இதுவும் பாரத இஸ்ரேல் நல்லுறவுக்கு வழிகாட்டியது. இதிலிருந்து நாட்டிற்கு எது நல்லது என்பது ஞானிகளுக்கு தான் தெரியும், ஓட்டுக்கு எது நல்லது என்பது மட்டுமே அரசியல்வாதிகளுக்கு தெரியும் என்பது தெரிகிறது. இதன் அடுத்த பகுதி நாளை காண்போம். ஜெய்ஹிந்த், வந்தே மாதரம்.